புத்தகம் எழுதுவதற்கு என்னென்னலாம் காரணம்? உதாரணத்துக்கு இங்க உரையாற்றிருக்க நம்ம திக்விஜய் சிங் சார் சொன்னது சமக்ர சிக்ஷா அபியானை பத்தி அவங்க பேசினாங்க. சமக்ர சிக்ஷா அபியானாவே இருந்து நம்மளை வழி நடத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த SSA என்பது சாஃப்ரான் ஸ்கிரிப்டட் அபியானாக மாறுது பாத்தீங்களா? அப்ப எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அதனால்தான் முதல் குரல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வருகிறது. அந்த SSAல சில ஆப்ஜெக்டிவ் சொல்றாங்க, 20 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கறாங்க. அந்த 20 அப்ஜெக்டிவ்ல 19 அப்ஜெக்டிவ்ல தமிழ்நாடு டாப்ல இருக்கோம். நம்ம குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 8 அப்ஜெக்டிவ் தான் டாப்ல இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் 3 அப்ஜெக்டிவ் தான் டாப்ல இருக்கிறாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் 2 அப்ஜெக்டிவ் தான் டாப்ல இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே பணம் போயிடுச்சு. நமக்கு இன்னும் இந்த பணம் வரவே இல்லை. சரி, ஏன் இந்த பணம் வரல, எதற்காக நம்மளை வஞ்சிக்கிறார்கள் என்று அந்த ஒரு வேகம், அந்த ஒரு தாக்கம். இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில வருது. நான் இங்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பேசும்பொழுது பீஸாவை பத்தி சொல்லுவாங்க. பீஸா இஸ் நத்திங் பட் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அசஸ்மெண்ட். நான் கூட பிரஸ் மீடியா கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது சொன்னேன், நாங்க அந்த அளவுக்கு நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு யோசிக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த எங்க பிள்ளைங்க மேல இருக்கின்ற நம்பிக்கையில நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆனா எது என்ன எழுத வச்சுச்சு? பட்டதாரியா வந்துட்டா நீ பக்கோடா விற்கலான்னு சொல்றாங்களே, அவ்வளவு பெரிய நாடாளுமன்றத்தில் நின்றுகிட்டு பக்கோடா வெர்சஸ் பீஸா மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு NEP 2020 நீங்க சொல்றது நாங்க சொல்ற மதையான இங்க மாதிரி. ஆக பிள்ளைங்கள் ஒரு காலத்துல பக்கோடா வித்த அந்த ஜெனரேஷன் இருக்கின்ற பிள்ளைகள் பட்டதாரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஏன் பட்டதாரிகள் பக்கோடா வித்தா என்ன என்று நாங்கள் எல்லாம் நம்பக்கூடிய மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கிய அமைச்சர் நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு ஃபைண்டிங்ஸ் இருக்குது. மிக விரைவாக 80 மில்லியன் ஜாப்ஸ் மூடப்படும், டிஸப்பியர் ஆகிவிடும். 90 மில்லியன் ஜாப்ஸ் புதிதாக உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்படும் போது இப்ப இருக்கிற எஜுகேஷன் அதுக்கு ஆப்டா இருக்காது. எஜுகேஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது. பட்டதாரியாக இருக்கக்கூடியவர்கள் 40% பேர் 40% ஸ்கில்லே இருக்கு. அவன் வேலைக்கு சேரும் பொழுது அந்த 40% 100% மாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதற்காக பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆக இதை 40% 100% ஆக்கிடுறதுக்கு அந்த பணியை நாங்க செய்வோமா? அல்லது மதத்தின் பெயரால் உங்களுடைய கோட்பாடுகளை உள்ளே நுழைக்க பார்க்கிறது, அல்லது மொழியின் பெயரால் அரசியல் செய்ய பார்க்க உங்களுக்கு நாங்க கவுண்டர் கொடுத்து எங்களுடைய எனர்ஜியை அங்க நாங்க வேஸ்ட் பண்ணணுமா? நாங்க ஆக இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு புத்தகத்தை எழுதி நம்முடைய மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இப்ப NEP நீங்க பத்தி நீங்க என்ன பேச சொன்னீங்கன்னா அதுல இருக்க 8.5A என்ன சொல்லுகிறது, 4.3 என்ன சொல்லுகிறது, 4.32 என்ன சொல்லுகிறது, 4.17 என்ன சொல்லுகிறது, 4.18 என்ன சொல்லி என்னால் முழுமையாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 39 செக்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லாத செக்ஷன்ஸ் உள்ள நுழைச்சிருக்கிறாங்க. அதனால்தான் இங்க அவங்க பேசும் பொழுதெல்லாம் சொன்னது போல அதுல இருக்கின்ற அமைப்புகள்லாம் யார் யாரெல்லாம் உள்ள நுழைஞ்சு அதுல இந்த வேலையை செஞ்சிருக்காங்க, NEP 2020 நீங்க எழுதியிருக்காங்க, தயவுசெய்து நீங்க பார்க்க வேண்டும். நம்முடைய ஆசிரியர் வந்திருக்காரு, விடுதலையில எப்ப பார்த்தாலும் 51AH சொல்லி சயின்டிபிக் டெம்பர் எல்லாத்துக்கும் வர வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதுன்னு சொல்றாங்கல்ல. ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்த குடிமகனாக மாற வேண்டும் என்று சொல்றாங்க இல்லையா? அதை எந்த அளவுக்கு இன்னைக்கு மூடி மறைக்கக்கூடியதாக இந்த NEP 2020 இருக்கிறது என்பதற்காக இதை நாங்கள் சொல்கின்றோம். ABVPன்னு சொல்றாங்க, அது ஒரு சங்கம். ABSPன்னு ஒரு சங்கம் சொல்றாங்க. இதிகாசத்துக்கெல்லாம் ஒரு தனியா ஒரு சங்கம் இருக்குதான். சான்ஸ்கிரிட்டுக்கு தனியா ஒரு சங்கம். இந்த சங்கம் இது மாதிரி 11 சங்கம், வாயிலே பேரே நுழைய முடியாத சங்கத்தை சார்ந்திருக்கின்ற ஆபீஸ் பேரர்ஸ் நிர்வாகிகளும் அதை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களும் சேர்ந்து எழுதப்பட்டதுதான் இந்த NEP 2020. அப்படின்னா அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன். நம்முடைய துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவாரு, எப்படிப்பட்ட குரூப் இவங்க இருக்கிறாங்கிறதுக்காக சொல்றேன். துணை முதலமைச்சர் அது வேடிக்கையாகவும் அது வேதனையாகவும் அவர் சொல்லுவார். கொரோனாவை விரட்டுறதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்க இருக்கின்ற மருத்துவத்துறை சார்ந்திருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி, இங்க இருக்கின்ற குழுவை அமைக்கிறார். அதை விரட்டுறதுக்கு அவ்வளவு பாடுபடுறோம். WHO பொறுத்த வரைக்கும் அதுக்கென்று தனியாக ஒரு பேட்டர்னே வச்சிருக்காங்க. எப்படி நாம ஊரடங்கை செய்ய வேண்டும், 7 நாளைக்கு ஒரு தடவை 20 இப்படியெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, 6 மணி ஆனா விளக்கேத்தி வை, 6 மணி ஆனா பெல் அடி, 6 மணி ஆனா கைத்தட்டு, கொரோனா ஓடிவிடும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் NEP 2020 எழுதுனா எங்க பிள்ளைங்க எப்படி அறிவியல் சார்ந்த பிள்ளைங்களாக வருவார்கள்? எங்க பிள்ளைங்களை பொறுத்த இந்தின்னு உள்ள திணிக்க பாக்குறீங்கல்ல. ஒன்னே ஒன்று சொல்றேன், எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும், ஒரு மருத்துவராக வர வேண்டும், ஒரு பொறியாளராக வரணும். நாங்க ஒண்ணு மொழிபெயர்ப்பாளருக்கு நாங்க ஆள் எடுத்துட்டு இருக்கோம், நாங்க தயார் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க ஆக இதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கின்றோம்.